அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் அவர்கள் 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இலங்கைக்கு தமிழர் தாயகத்துக்கு சென்றிருந்தார். அங்கே செம்மணி மனித புதைக்குழி அங்கே சென்று பார்வையிட்டிருக்கின்றார். மக்களோடு மக்களாக நின்று பலர் அஞ்சலி செலுத்திய செய்திகள், காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதலில் நீங்கள் கூறுங்கள் அவருடைய வருகை தொடர்பாக. அது மட்டுமில்லாமல் செம்மணிக்கு சென்று அடுத்த நாள் வியாழக்கிழமை தொடர்ச்சியாக 3ஆம் கட்ட அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது 3 குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. முதல் அவருடைய இந்த வருகை தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இனி தொடர்ச்சியாக இந்த அகழ்வு பணி எவ்வாறு செல்கின்ற என்ற விடயங்களை கூறுங்கள். உண்மைதான். அவருடைய வருகையை பொறுத்தவரையில் முக்கிய நோக்கம் என்பது வேறு. அதை தமிழ் மக்கள் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏதுநிலைக்கு செல்ல வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் பேசியிருந்தோம். ஏனென்று சொன்னால் அவரை அழைத்தது இலங்கை அரசு. இலங்கை அரசு தான் அழைத்தது. ஏனென்றால் அவரை கூட்டி வருவதன் ஊடாக இங்கு ஒரு நல்லிணக்கத்தை மேற்படுத்த போவதாகவும் கூறி, ஏனென்றால் இதுவரை காலம் இந்த அரசு நாங்கள் செய்வோம் என்றுதான் எல்லாவற்றையும் கூறுகிறார்கள். இதையும் செய்ததில்லை. ஆனால் அவ்வாறு ஒரு மாயையை ஏற்படுத்தி இந்த செப்டம்பர் மாதம் வருகின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடரில் ஒரு அதாவது 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானம் மீண்டும் வலுப்பெறாது அதனை நீத்து போக செய்வதற்கான ஒரு முயற்சியாக இலங்கை அரசினால் அழைக்கப்பட்டவர் தான் வோல்கர் டர்க். ஆனால் அதனை எவ்வாறு தமிழ் மக்கள் பயன்படுத்துவது? ஏனென்று சொன்னால் இது ஐக்கிய நாடு சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தூதுவர். அவரை இலங்கை அரசு அழைத்திருந்தாலும் அவர்கள் வருவது அங்கு வந்த பிற்பாடு அதற்கு ஊடாக உள்நுழைந்து அங்குள்ள மக்களின் இறமைகளுக்குள் தலையிட்டு அதன் ஊடாக இலங்கையில் தலையிடுவதற்கான ஒரு பின் அஜெண்டா அவர்களிடம் இருக்கும். அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதுதான் இங்குள்ள முக்கிய கேள்வியாக இருந்தது. அவர் வந்த பிற்பாடு தமிழ் கட்சிகளை சந்தித்திருந்தார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தார்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தார்கள். செம்மணிக்கு சென்றிருந்தார். உண்மையில் அவர் செல்ல வேண்டிய இடம் முள்ளிவாய்க்கால். ஆனால் அதனை செம்மணியாக மடை மாற்றி விட்டார்கள். நாங்களும் அதனை முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டு அவரை செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு தோல்வி கண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். இருந்தாலும் செம்மணியிலும் சந்திரிகா காலத்தில் புதைக்கப்பட்ட மனித புதைகுழிகள் இருக்கின்றன. 600 பேர் வரையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அங்கு சென்ற அவர் அஞ்சலி செலுத்தினார். அதாவது இந்த மக்களின் துன்பங்களை கேட்டறிந்ததாக கூறினார். தாங்கள் இது தொடர்பான நீதி விசாரணை வேண்டும் என்றெல்லாம் பேசியிருந்தார். உண்மை நல்ல விடயம்தான். ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறியான ஒன்று. 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இன்று 25ஆம் ஆண்டு வந்து விட்டது. 10 வருடங்களாக அந்த தீர்மானமாகவே போகின்றது. அது பல தடவைகள் தடம் புரண்டிருக்கின்றது. பல குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இணைத்தலைமை நாடுகள் உருவாக்கப்பட்டது. தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் எல்லாம் இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இலங்கை அரசியல்வாதிகளை பயப்படுத்துவதற்காகவும் அவர்களை தங்கள் பிடிக்கில் கொண்டு வருவதற்காகவும் மேற்கொண்ட ஒரு நாடகமாகத்தான் இருந்தது. இப்போ இந்த விடயத்திலும் இப்ப காணாமல் போனோர் அமைப்பு கூட கிட்டத்தட்ட 6 அம்சங்களை கொண்ட ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சாட்சியங்கள், அதாவது இந்த அகழ்வு பணியை தொடர்ந்து மேற்கொள்வது, அனைத்துலக சராதரத்துக்கு ஏற்ப அந்த சாட்சியங்களை அந்த தடயங்களை எடுப்பது, அதனை பாதுகாப்பது, சாட்சியங்களை பாதுகாப்பது, மேற்கொண்டு விசாரணைகளை நடத்துவது என்று சொல்லி அவர்கள் ஆரம்பிச்ச கோரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அது உண்மையில் நல்ல விடயம். என்னென்னு சொன்னால் தடயவியல் நிபுணர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து அதை DNA பரிசோதனை என்றாலும் தடயவியல் என்றாலும் மற்ற அதனை பாதுகாக்க வேண்டும்.
அதனை இலங்கை அரசு அந்த மாற்றக்கூடாது. அதுகளெல்லாம் உண்மையில் சாதகமான விடயம்தான். ஆனால் இதை எவ்வளவுத்துக்கு பூகோள அரசியலுடன் இணைத்து நாங்கள் அங்கால நகர்த்தப் போகிறோம் என்பதில் தான் இருக்கின்றது. அவரின் கருத்தின்படி அவர் எல்லாம் நன்றாகத்தான் செய்தார், போனார், பார்த்தார், மக்களுடன் உரையாடினார், தகவல்களை பெற்றார். ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய வருகை பலராலும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பின் போல் ஆணையாளர் தாயகம் சென்றிருந்தார். வடக்கு கிழக்கு சென்று பலரை சந்தித்தார். பலருடைய துன்பங்களை, துயரங்களை அறிந்து நேரடியாக அவர் விடயங்களை பார்த்திருக்கின்ற செய்திகள் பார்க்கக்கூடிய இருக்கு. இனி அவருடைய உடல் மொழியிலும் கூட நாங்கள் ஏற்கனவே இங்கே உரையில் பேசியிருக்கின்றோம். ஒரு உண்மைத்தன்மையை பார்க்கக்கூடிய இருக்கின்ற தமிழ் மக்களுடைய வழியில் தானும் இணைந்திருப்பது போல் அவ்வாறான ஒரு வகையில் தான் அதை வெளிப்படுத்தியதை பலர் சுட்டிக்காட்டியிருக்கார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நிறைய எதிர்பார்ப்பு, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளை எடுத்தீர்கள் என்றால், அந்த 5-6 ஆண்டுகளுக்கு இதுதான் முதல் தடவையாக தமிழ் மக்கள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் சில விடயங்களை, எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது என்னவென்று சொன்னால், அனைத்துலக விசாரணைக்கு எவ்வளவு வழிவகுக்குமோ இல்லையோ, ஆனால் இவர் கூறுகின்றதை பார்த்தால் அனைத்துலக தரத்தில் உள்நாட்டு முறையில் விசாரிக்க வேண்டும் என்று கூறுவதாக செய்திகள் வருகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? தமிழ் மக்கள் இங்கே மீண்டும் ஏமாற்றப்பட போகிறார்களா? அதான், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலகுவாக நம்பி விடுவது, ஏமாறுவது, புறச்சூழல்களை அறியாதவர்களாக அரசியல்வாதிகள் இருப்பது, அதாவது வெளியில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் பல 10 ஆண்டுகளாக அப்படியே இருப்பது, என்னென்று நகர்த்த முடியாதமாறு இந்த தற்போதைய இந்த தங்களிடம் தோள்களில் போடப்பட்டிருக்கின்ற அரசியலை எவ்வாறு நகர்த்துவதென்று கூட அறியாமல் திகைச்சு நிற்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் நிற்கிறார்கள். இந்த வோக்கற்றோக்கர் அவர் தனிப்பட்ட முறையில் நல்லவராக இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் அவர் பண்பானவராக இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு மென்மையானவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த அமைப்பு பூகோள அரசியல் ரீதியாக மேற்குலகத்தின் நலன்களுடன் பின்னி பிணைந்ததுதான் அந்த அமைப்பு. அதுதான் அந்த பிரச்சனை. நவநீதம் பிள்ளை அம்மாவும் வந்தார் 2012ஆம் ஆண்டு நினைக்கிறேன். பேசினார், எல்லாவற்றையும் கதைத்தார், கேட்டார், எல்லோரும் போய் கதைத்தார்கள். அவரும் மிகவும் வருத்தமாகத்தான் பேசினார். ஆனால் இது ஒரு இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சான்றுகள் போதாது, அல்லது அது ஒரு மிக கடினமான பணி என்று சொன்னார். ஆனாலும் போர்க்குற்றம் கொண்டு வரலாம் என்றார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை, அவரும் சென்று விட்டார். இப்படித்தான் இப்ப தரசுமர் ஆணைக்குழு வந்தது, அறிக்கையை கொடுத்தது, சென்று விட்டார்கள். வெளிநாட்டுகளிலிருந்து வருபவர்கள் ஓகே, அவர்கள் எங்கள் பிரச்சனைகளை கேட்டறியலாம், கதைக்கலாம். ஆனால் அதை நகர்த்துவதற்கு உங்களுக்கு அரசியலும் ராஜதந்திரமும் தேவை. அது உங்களிடம் இருக்கா என்றால் தான் அதுதான் பிரச்சனை. என்னென்று சொன்னால், எனவேதான் அவர் சொல்லியிருக்கிறார், சர்வதேச தரத்தில் உள்நாட்டு பொறிமுறையில் எந்த ஒரு சிங்கள சிப்பாயும் தண்டிக்கப்பட மாட்டார். இப்ப இஸ்ரேலின் உள்நாட்டு பொறிமுறை மாதிரி தான். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு இஸ்ரேலாகத்தான் பார்க்கலாம். அது இந்த அடியாளர் என்று சொன்னால் இந்தியாவின் ஒரு அடியாளாகத்தான் பார்க்கலாம். அப்ப இதற்கு அப்பால் இதுக்கு நகராது. நாங்கள் இந்த பூகோள அரசியலுக்கு செல்லும் வரையிலும் இதுக்கும் ஒரு கண் துடைப்பாகவும் அந்த மக்களை ஏமாற்றுவதாகவும் ஏமாற்றத்துடன் கலைந்து போவதாகவும் தான் இருக்கும். இப்ப நீங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் இலகுவாக ஏமாந்து விடுவார்கள், நம்பி விடுவார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அவர்கள் வேறு என்னதான் செய்ய முடியும்? உண்மைதான். என்னென்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு சரியாக வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. இப்போது போகட்டோக்கர் ஏதோ ஒரு நீதியையும் நியாயத்தையும் கொண்டு வருவார் என்ற பார்க்கிறார்கள். ஆனால் அவற்றை பதவிக்காலம் முடிந்ததும் அவர் போய் விடுவார். இப்படி பலர் வந்தார்கள், போனார்கள். அதுதான் அந்த பிரச்சனை. என்னென்று சொன்னால், இப்ப இலங்கையை பொறுத்தவரையில்
இலங்கை அரசு எவ்வாறு இந்த பூகோள அரசியலுக்கு புகுந்து தனது நலன்களை பேணி இந்த உலக நாடுகளை தன் பக்கம், உலக நாடுகளின் கவனத்தை தன் பக்கம் வைத்திருக்கிறதோ அதே போன்ற ஒரு நிலையில் நாங்கள் இல்லை என்றதும் ஒரு வருத்தமான விடயம். அவ்வாறான ஒரு நிலைக்கு நாங்கள் வருவதை இந்தியா தடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்தியா எப்போதும் அதை அனுமதிக்காது. தன்னை மீறி இவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் அது தெளிவாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் வள்ளுவர் சிலை இப்போது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆக்ஸ்போர்ட் வரையும் பெறப்போகிறது. இந்தியாவின் ஒரு அகண்ட பாரதம். அதற்குள்ளும் நாங்கள் நிற்கிறோம். எங்களில் ஒரு சிலர் அதற்குள்ளும் நிற்கிறார்கள். அது வருத்தமான விடயமாகத்தான் இருக்கின்றது. சங்காய் கோஆபரேஷன் கூட்டத்தொடரில் இந்தியாவின் காஷ்மீர் பல்கம் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பாக கருத்துக்கள் இடம்பெறவில்லை என்பதற்காக இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதில் கையொப்பமிடக்கூட மறுத்திருக்கின்றார். அதே போல பிரிக்ஸ் அமைப்பின் மாநாட்டுக்கு சீன அதிபர் போகவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். அப்ப உலகத்தில பல பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. இது உண்மையில் போக்கட்டோக்கரால் செய்யவும் முடியும், செய்யாமல் இருக்கவும் முடியும். என்னென்றால் செய்ய முடியும் என்றால் அவர் எவ்வாறு அதை செய்ய வேண்டும் என்பதை மாற்றுவதற்கான வழிமுறை எங்களிடம்தான் இருக்கின்றது. நாங்கள் இலங்கை பாராளுமன்றத்துக்கும் அப்பால் போய் சிந்திக்க வேண்டும். இலங்கை பாராளுமன்றம் இலங்கையின் எல்லைகளுக்கு அப்பால் நாங்கள் செல்ல வேண்டும். இந்தியாவின் எல்லைகளை நாங்கள் கடந்து போக வேண்டும். அது உங்களால் முடியுமா? அதுதான் அந்த முதலாவது கேள்வி. கூறுவது சரி. அதாவது அவர்கள் ஒரு வழியை காட்டி விடுவார்கள், சில வழிமுறைகளை, திட்டங்களை கூறலாம். ஆனால் அதை முன்னெடுத்து செல்வது தமிழருடைய பொறுப்பு தானே. அவரிடம் நாங்கள் முழுமையாக எல்லாம் எதிர்பார்ப்பது எனக்கு நியாயமாகப்படவில்லை. நீங்கள் அவ்வாறு பார்க்கவில்லையா? உண்மைதான். அதைத்தான் நான் கூற வருகிறேன். அது உண்மையில் முழுக்க எங்களின் பொறுப்பு. ஐக்கிய நாடுகள் சபை 40,000 பேர் இறந்தது என்று சொன்னது போது கூட அது ஒரு ஆவணமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் 1,65,000 பேர் இறந்தது என்று கூறுகிறோம். சரி, பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கான ஆவணத்தை கூட நாங்கள் இன்னும் தயார் செய்யவில்லை. இந்த 15 வருடங்கள் 16 வருடங்களில் நாங்கள் இன்னும் அதற்கான ஆவணத்தை கூட தயார் செய்யவில்லை. சாட்சியங்களை சேகரிக்க ஒரு பொறிமுறை ஏற்படுத்தப்படவில்லை. அங்கு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவர்களுக்கான ஒரு பொருளாதார வசதியை ஏற்படுத்தி ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்தகவை ஏற்படுத்தி அங்குள்ள தமிழ் மக்களின் இன விகிதாசாரத்தை தக்க வைக்க கூட ஒரு பொறிமுறை உருவாக்கப்படவில்லை. அப்படியே விட்டபடி அப்படியே விட்டுவிட்டு அவரவர் தனக்குத்தான் நினைச்ச மாதிரி கிள்ளி தெளிச்சு கொண்டிருக்கிறோமே தவிர ஒருங்கிணைந்து நாங்கள் இதனையும் செய்யவில்லை. அரசியலும் கிள்ளி தெளித்ததாகத்தான் இருக்கிறது. அவரவர் வாய்க்கு வந்தபடி ஒவ்வொன்றையும் சொல்கிறார்களே தவிர ஒருங்கிணைந்து நாங்கள் எவ்வாறு இதனையும் கொண்டு நகர்த்த வேண்டும் என்று கூறவில்லை. இப்போது கூட செய்யவில்லை. இப்போது கூட இந்த வோக்கல் டோக்கர்ல வந்ததை அவனும் யூஸ் பண்ணலாம், இலங்கை அரசும் யூஸ் பண்ணலாம், தமிழ் மக்களும் அதனை பயன்படுத்தலாம். 2 பேர்ல யாருண்ட அரசியல் சாணக்கியம் அல்லது அரசியல் முதிர்ச்சி இவர்ல நன்றாக இருக்கிறதோ அவர் தான் இந்த சதுரங்க ஆட்டத்துல வெல்லுவார். அதுதான் இந்த முக்கியமானதொரு கருத்து. இதில் பலவீனம் நாடு என்றதுக்கு அப்பா நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்ப அமெரிக்கா இஸ்ரேல் போர் நீங்கள் பார்க்கலாம். ஈரான் தனித்துத்தான் நின்றது. ஆனால் எந்த ஒரு இழப்புகளாலும் ஈரான் கடைசியாக இப்ப வெற்றி தோல்வி யார் என்றது ஒரு இழுபறையில் நிற்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய வல்லரசு. இப்ப என்னென்றால் அவங்களிடம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. தாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எப்படி மீண்டு வரப் போகிறோம் என்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. எங்களிடம் அது ஒன்றும் இல்லை. இவர் வரும்போது கூட யார் கூப்பிட்டு வருகிறார், என்னத்துக்கு வருகிறார், இதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்றது இல்லை. அவரை தனியாக நம்பி விட்டு அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அவரிடம் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் இருந்து விடுவதால் எதுவும் நடவாது. அவர் நாளைக்கு இன்னொரு இடத்தை போடுவார், சூடானுக்கு போடுவார், அல்லது அங்கால காசாக்கு போடுவார், அல்லது உக்ரைனுக்கு போடுவார். அவர் அந்தந்த அவருக்கு உரிப்பட்ட இடத்துல உரிப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று இருக்கிறது. நாங்கள் இதை எவ்வாறு ஒரு செயல் திட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால்
இதை கடந்து அவரை ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு இதை அதாவது இந்த ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டு இந்த ஆதாரங்களை அவங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்க வேண்டும். அதுதான் அதுக்குத்தான் அந்த அரசியல் தேவை என்று சொல்லும். அவருக்கு அதாவது இந்த அரசியலை நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் கலக்கக்கூடாது, அது வேறு. அதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் எங்களுக்கு ஒரு பூகோள அரசியல் சார்ந்த நகர்வு தேவை. இப்ப இவருடைய வருகையின் பொழுது மனோ கணேசன் கூட சாணக்கியமாக சில கருத்துக்களை முன்வைத்ததையும் அறியக்கூடியதா இருக்கிறது. அதாவது சிறப்பான விடயத்தை செய்தியை அவர் கூறியிருக்கின்றார். என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு ஐநா இழைத்தது போல் மலையக மக்களுக்கும் கைவிட்டு விடாதீர்கள் என்று ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான். அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால், அதாவது சாட்சியங்களற்ற போர். ஐநா என்று இருந்திருந்தால் அது ஒரு சாட்சியம் உள்ளதா போராக இருந்திருக்கும். ஐநா இலங்கை அரசு சொல்லுகிறது என்றதுக்காக வெளியேறி போனவர்கள் தான் அவர்கள். ஏனென்று சொன்னால் அங்கு இடம்பெறுகின்ற போருக்கு எந்த சாட்சியங்களும் இருக்கக்கூடாது என்பது. ஆனால் இன்று வரையிலும் அதுதான் தொடர்கின்றது. சாட்சியங்களை கூட சேகரிப்பது, பாதுகாப்பது என்பதை கூட இன்னும் நடைமுறைப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். 15 வருடங்கள் கடந்தது. இந்த 15 வருடங்களுக்கு எவ்வளவோ அழிந்து போயிருக்கும், எவ்வளவோ சாட்சியங்கள் இல்லாமல் போயிருக்கும். எல்லாம் வேண்டுமென்றே செய்யப்பட்டது. அப்ப ஐக்கிய நாடுகள் சபை இப்ப உங்களுக்கு தெரியும், காசா போர்ல, உக்ரைன் ரஷ்யா போர், ஈரான் இஸ்ரேல் போர், இதுகளில் நடக்கிற சம்பவங்களில் ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு பணியாற்றுகிறது என்பது எல்லோருக்கும் இப்போது தெரியும். ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் கூட ஈரான் அணு ஆயுதங்களை தொடர்பான தகவல்களை வழங்கியவராகத்தான் பார்க்கப்படுகிறார். இப்போது ஈரான் 600 கிலோ யுரேனியத்தை எங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று ஐநா கேட்கிறது. அதற்கு ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் ஒன்றை கேட்டது ஒன்றுதான். அவர் சொன்னார், ஏன் கேட்கிறீங்கள், அதையும் காட்டி கொடுக்கறதுக்கு ஒன்று, எங்க இருக்கு கண்டறிஞ்ச காட்டி கொடுக்க வேண்டும். இப்ப ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபை எப்படி இயங்குகிறது என்பதை இந்த மனோ கணேசன் எவ்வாறு கூறியிருக்கிறார், அது சரியான கருத்து. அவர் கூறியது சரி, அதுதான் அதுதான் அதைத்தான் நான் கூறினேன். அவர்களில் முழுமையாக நம்பிக்கை வைத்து அவர்கள்தான் எல்லாத்தையும் கொண்டு வருவார்கள், அவர்கள்தான் எங்களுக்கு தீர்வை தருவார்கள் என்று நாங்கள் மக்களை வழிகாட்ட முடியாது. அவர்களிடம் கொடுத்து விட்டு, அவர்களின் பணியை அவர்களிடம் கொடுத்து விட்டு அவர்களை செய்வதற்கான பின்புல அரசியல் தேவை. அதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்று. உண்மைதான். நீங்கள் கூறுவது போல் ஒருவரை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காமல் வேறு வேறு வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அடிக்கடி நாங்கள் இங்கே கூறுவது திட்டங்களை உருவாக்க வேண்டும், ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். இதெல்லாம் எல்லோரும் கலெக்டிவாக கூட்டாக செய்ய வேண்டிய விடயங்கள். தனித்தனியாக செய்வதில் எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரப்போவதில்லை, பலமாக இருக்க முடியாது. எனவே இதை எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக மாற்றங்கள் வருகின்றது, அந்த மாற்றங்கள் நல்ல வழியை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அவருடைய அந்த வருகையின் பொழுது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக கூட அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் அனுரகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக வாக்குறுதி வழங்கியிருந்தார். பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்படும், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவோம் என்றெல்லாம் பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு சூழலையும் காணாத நேரத்தில் ஐநாவுடைய ஆணையாளர் வோல்கர் டர்க் அவர்கள் கூட இதை கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக உண்மைதான். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குமாறு கூறியிருக்கிறார். அதை அகற்ற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். கூறுவதோடையே அவர்கள் போய்விடுகிறார்கள், அதுதான் பிரச்சனை. இதை அவர் எத்தனையோ தடவைகள் கூறியிருக்கின்றார். எத்தனையோ தடவைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானங்களில் அறிக்கைகளில் கூட அது போடப்பட்டிருக்கின்றது. ஏன் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை கொடுப்பதற்கான உடன்படிக்கையில் கூட ஐரோப்பிய ஒன்றியம் இதை ஒரு காரணியாக வைத்திருந்தது. ஆனால் யாரும் இலங்கை அரசு, எந்த அரசும் அதை நீக்கியதாக இல்லை. நீங்கள் கூறியது போல அனுரகுமார் திசாநாயக்க அரசு வரும்போது கூறியிருந்தது, நாங்கள் நீக்குவோம், அதை செய்வோம், இதை செய்வோம் என்று. ஆனால் அவர்களும் அதை நீக்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதுக்கு யார் பொறுப்பாளிகள்? இலங்கை அரசு தான் பொறுப்பாளிகளா என்றால் இல்லை, இலங்கை அரசு பொறுப்பாளிகள் இல்லை. இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்காமல் வெறுமனவே வாய்ப்பேச்சாலும் அறிக்கைகளிலும் போட்டுக் கொண்டிருக்கின்ற
அனைத்துலக சமூகமும். அந்த அனைத்துலக சமூகம் செய்யும் என்று அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் செய்யும், பிரித்தானியா செய்யும், ஐநா செய்யும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் தான் இதற்குரிய காரணமே தவிர இதில் தமிழ் மக்களையோ இலங்கை அரசையோ நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. எதிரி எப்போதும் அவன் நினைவும் கனவும் நினைவும் எவ்வாறு எங்களை அழிப்பது என்பதில் தான் இருப்பான். அப்ப எதிரி எங்களுக்கு நன்மை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருப்பது முட்டாள்தனம். அப்ப அதை நாங்கள் எவ்வாறு செய்ய பண்ண வேண்டும் என்பதில் நாங்கள் தொடர்ந்து பின்தங்கித்தான் நிற்கின்றோம். இப்போதும் அவர் கூறியது ஓகே, அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அதை செயற்படுத்துவதற்கு நீங்கள் இலங்கை அரசு மீது என்ன அழுத்தத்தை போடப் போகிறீர்கள்? இலங்கை அரசு மீது ஒரு பொருளாதாரத்தை கொண்டு போய், ஈரான் மீது கொண்டு வந்தது மாதிரி, ரஷ்யா மீது கொண்டு வந்தது மாதிரி ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர இப்பவே இலங்கை அரசு பொருளாதாரத்தை தள்ளாடுகிறது. IMF நிபந்தனையில் ஒன்று போடுங்க பார்ப்போம், அல்லது காசை நிறுத்துங்கள் பார்ப்போம். உடனடியாக நாங்கள் செய்யும். தற்போதைய இருக்கிற நிலையில் பொருளாதார நெருக்கடி இப்ப தமிழ் மக்கள் கூட செய்யலாம். இலங்கைக்கான பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் முடக்கட்டு பார்ப்போம். முடக்குங்கள், நீங்களால் இயலும் என்றால் நீங்கள் முடக்குங்கள், இலங்கை செய்யும். அதான் நீங்கள் கூறுவது போல் அனுரகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்த பொழுது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் முறைமையை ஒழிப்போம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், காணிகள் விடுவிப்போம், புத்த விகாரிகள் கட்டப்பட மாட்டாது, காவல்துறையினர் குறைக்கப்படுவார்கள், தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக பேசப்படுவோம், எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இன்னும் ஒரு 10 விடயத்தை நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் அவற்றையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த வாய்ப்பேச்சோடு மட்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் கூறுவது சரி. அழுத்தத்தை பிரயோகிக்கும் பொழுதுதான் இதுவரையில் அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்ற பின்பு, JVP பதவியேற்ற பின்பு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறார்கள், எத்தனை அமைப்புகள் அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறார்கள், தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்ன? நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இருக்கின்ற தீர்வுகள் போல் அந்த இலங்கை தீவை ஒரு சுபிட்ச பாதைக்கு எடுத்து செல்லும். இந்த விடயங்களை யார் இதுவரையில் அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறார்கள்? இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டீர்களா இதுவரையில் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு? அப்பொழுது இடையில் ஐக்கிய ராஜ்யம் என்றதை கூறுவார்கள், அல்ல சமஷ்டி என்றதை கூறுவார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமாக அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் என்ன நடந்திருக்கின்றது? ஒன்றும் நடக்கவில்லை. எனவே நீங்கள் கூறுவது போல் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளராக இருக்கட்டும், சர்வதேச நாடுகளாக இருக்கட்டும், இலங்கை தீவாக இருக்கட்டும், அழுத்தத்தை பிரயோகிப்பது, அதற்கான வேலை திட்டங்களோடு செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். இல்லை என்றால் தொடர்ச்சியாக இவை எல்லாமே கடந்து செல்லும் என்பதைத்தான் கூற முடியும். நன்றி அரசோக்களே, இந்த விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. இனி இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தது அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு சரியான வளர்ச்சி பாதையில் செல்ல முடியாமல் ஒரு தேக்க நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்பொழுதே கூறிக்கொண்டு வந்தோம். இப்பொழுதும் கூட பிராந்திய நிபுணர்களுடைய கருத்துக்களின்படி எந்த ஒரு விதத்திலும் வளர்ச்சி காண முடியாமல் இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். இனி தமிழர் தாயகத்தில் நான் ஒரு சிலரோடு உரையாடிய பொழுது பெட்ரோலுக்கு கியூவில் நின்ற செய்திகளும் கூட வந்திருக்கின்றது. என்ன நிலைமை? பொருளாதார நெருக்கடி எவ்வாறு இருக்கின்றது? பொருளாதார நெருக்கடி வந்து வயிற்றில் அடித்தால் சிங்கள மக்கள் வீதிக்கு வருவார்கள். அந்த நிலைமை மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இலங்கையின் பொருளாதாரம் மேலும் மேலும் பின்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு ஒரு சீரான பொருளாதார முகாமைத்துவம் இல்லை. அந்த முகாமைத்துவத்தை கட்டியமைக்க முடியாத அளவுக்கு இனவாதம் வியாபித்து போயிருக்கின்றது. அதுதான் அங்குள்ள முக்கிய காரணம். எந்த ஒரு முதலீடுகளையும் அங்கு யாரும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் அந்த நாடு அப்படித்தான் இருக்கின்றது. உப்பு, மஞ்சள், புளி, தேங்காயிலிருந்து எல்லாவற்றையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றது. ஆனா அவ்வளவுத்துக்கும் இறக்குமதி செய்வதற்கு அவர்களிடம் டாலர் இருக்குமான்றதும் பெரிய பிரச்சனை. ரூபாயின் மதிப்பு 400 தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. இப்ப வந்த மத்திய கிழக்கு ஈரான் இஸ்ரேல் போர் தனிவை சந்தித்திருந்தாலும் அதுவும் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கின்றது. இலங்கையின் தேயிலை ஏற்றுமதிக்கு ஈரானுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து இலங்கை கிட்டத்தட்ட ஈரானிடமிருந்து 90% ஒயில்களை அப்போது இலங்கை வாங்கியிருந்தது, கிட்டத்தட்ட $600 மில்லியன். அப்போ 2012ஆம் ஆண்டு. இப்போ அது மாறிவிட்டது. UAE-இடமிருந்து சிங்கப்பூர் ஊடாக மிகவும் விலை கூடின எண்ணெய்களைத்தான் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்தது, கடந்த வருடம் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை வந்து வெளிநாடுகளில் இருந்து கொள்முதல் செய்த எரிபொருட்கள் அளவு ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 100% எண்ணெய் அவர்கள் வெளியிலிருந்து தான் வாங்குகிறார்கள்.
$4.3 பில்லியன். ஒரு எரிபொருட்கள் விலை இந்த போரால் 10% உயரமாக இருந்தால் எக்ஸ்ட்ராவா $400 மில்லியன் அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அவ்வளவுக்கு இலங்கையால் தாக்கு பிடிக்க முடியுமா என்றால் இல்லை. அதற்கான முகாமைத்துவம் இருக்காண்டால் அங்கு இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அரிசியிலிருந்து தேங்காயிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும், உப்பிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கு வளமான காணிகள் அனைத்தையும் தொல்லியல் திணைக்களமும் வன இலாக்காவும் பிடித்து வைத்துக் கொண்டு மக்களுக்கு வெளிநாட்டு மோகத்தை காட்டிக்கொண்டு வெளிநாடுகளில் என்ன நடைபெறுகிறது என்பதையே அந்த மக்களுக்கு ஒரு ஒழுங்காக அறிய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பிரித்தானியாவை தூக்கி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாருங்கள், கோதுமை போடாத நிலம் இருக்காது. எல்லா இடமும் இந்த சீசன்ல கோதுமையாகத்தான் இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. 100% ப்ரொடக்ஷன் ஆகத்தான் இருக்கு. அதற்கேற்ற மாதிரித்தான் தொழில்நுட்பம் இருக்கின்றது, அது இந்த விளைச்சல் இருக்கின்றது. அவ்வாறுதான் ரச்சி ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு என்று சொல்லி பிரித்தானியா என்றால் அபிவிருத்தி அடைந்த நாடு, அங்கே எல்லோரும் ஆபீஸில் இருந்து வேலை செய்கிறார்கள் என்று இல்லை. அவர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயத்தையும் அந்த அளவுக்கு கொண்டு போறார். ஆனால் அந்த மனநிலையை அங்கு அழித்து விட்டார். அங்கு இருந்த மக்களுக்கு அப்படி ஒரு மனநிலையை அழித்து விட்டார். புதிய டெக்னாலஜியே அங்கு இல்லை. இந்தியா இதுவரையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் இலங்கைக்கு வழங்க முற்படவில்லை. இலங்கையில் அப்படி வழங்கினால் இலங்கை தனக்கு ஒரு காம்படிட்டரா, போட்டியாளராக மாறும் என்பதை இந்தியா உணர்ந்து வச்சிருக்கின்றது. எனவேதான் இந்தியா இலங்கைக்கு எந்த தொழில்நுட்பத்தையும் வழங்க முன்வரவில்லை. அந்த மீன்பிடித்துறையாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எதிலும் தனது பொருட்களை விற்பனை செய்வதற்கும், தனது விமானத்தை ஓட்டி அங்குள்ள மக்களிடம் பணத்தை தந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கும், அங்குள்ள மக்கள் மீன் வளங்களை களவெடுத்து கொண்டு வந்து விற்பதற்கும் அவ்வாறுதான் அது இயங்குகிறது, தவிர இது ஒன்றும் இல்லை. சீனா ஓரளவு தென்னிலங்கையை முன்னகற்றுவதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலை இப்போது சீனாவையும் பின்வாங்க வைத்து விட்டது. அடுத்ததாக இனி மேற்குலக நாடுகள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது அமெரிக்கா இந்த நாட்டையும் தூக்கி விடுவதற்கான சூழ்நிலையில் இல்லை. இந்த எல்லா நாட்டையும் கொள்ளையடிப்பதற்கான திட்டங்களைத்தான் அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரியாக இருக்கலாம் அல்லது தடைகளாக இருக்கலாம். அப்ப இவை எல்லாம் அதாவது புறச்சூழல்கள் அனைத்தும் இலங்கைக்கு பாதகமாக இருக்கின்றன. இப்ப இந்த நிலையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதை மேலும் எவ்வாறு இலங்கைக்கான ஒரு பொருளாதார தடையாக இவர்கள் மாற்றுவார்களாக இருந்தால்தான் ஏதாவது ஒரு இலங்கை அரசின் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். இல்லை, நாங்கள் இலங்கையை பொருளாதாரத்திலிருந்து மீட்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அனுராவுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம், அதை கொடுக்கிறோம் என்று கிளம்பினார்களாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை நீங்களே உங்கள் புதைகுழியில் தள்ளுவதாகத்தான் அது இருக்கும். அப்ப நான் கூறியது போல, முதலில் கூறியது போல, தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உங்களால் இலங்கை மீது ஒரு பொருளாதார தடையை, வெளிநாடுகளை விடுங்கள், மேற்குலகத்தை விடுங்கள், ஐக்கிய நாடுகள் சபையை விடுங்கள், உங்களால் இலங்கை மீது ஒரு பொருளாதார தடையை கொண்டு வர முடியுமா? உங்கள் மக்களின் நீதி விசாரணைக்காக, போர்க்குற்ற விசாரணைக்காக, இனப்படுகொலை தொடர்பான நடவடிக்கைக்காக, அல்லது அங்கிருக்கின்ற இராணுவத்தினரை அகற்றுவதற்காக, அல்லது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்றுவதற்காக செயற்பாடு செய்வீர்களா? இப்ப நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் வருவார் செய்வார், நவநீதம் பிள்ளை அம்மா வருவார் செய்வார், அல்லது யாஸ்மின் ஜூகா வருவார் செய்வார், அல்லது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வருவார் செய்வார் என்று இல்லாமல் உங்களால் ஏற்படுத்த முடியுமா என்று ஒரு கணம் உட்கார்ந்திருந்து யோசிச்சு பாருங்க. உண்மைதான். தமிழ் மக்கள் சிந்தித்து அதற்கான செயல் வடிவங்களை உருவாக்கி பாதையில் பயணிப்பதுதான் ஒரே ஒரு வழி என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியை நினைப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோலை நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.